ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இது வெனஸ்டேவோட வீடியோ தான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். அண்டு நம்ம எப்பயும் போல் கிளாஸுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு கிளாஸுக்கு. ஸோ சாப்பிட கூட டைம் இல்லை. நான் கிளாஸுக்கு போய் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டைப் ரைட்டிங்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன காலையில் அப்படின்னா சேமியா தான். மாவு இல்லையா, தோசை மாவு. ஸோ அதனால் சேமியா செஞ்சாச்சு டக்குன்னு. அதான் சீக்கிரமாக வேலையாகும்ங்கிறதுனால சேமியா செஞ்சு தந்தாங்க. அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் கிளாஸ் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சுட்டு எப்பயும் போல் அப்போ வந்து கூட்டிகிட்டு வந்தார். அப்படியே வீட்டுக்கு வரும்போது டேப்லெட் வாங்கணும் மெடிக்கல் போய். ஏன்னா சுகந்தனுக்கு 2-3 நாளாக உடம்பு சரியில்லை. ஸோ ரொம்ப கோல்டு, இருமல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல் அவனை அனுப்பலை. ஸோ அப்படியே டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டு நம்மளும் அப்படியே சாப்பிட்டாச்சு. சாம்பார் வச்சு அவரைக்காய் பொரியல், பீக்கங்காய் பொரியல் பண்ணியிருந்தாங்க. தயிர் தாளிச்சிருந்தாங்க அம்மா. ஸோ நம்மளும் அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அப்புறம் சுகந்தனுக்கு டேப்லெட் கொடுத்தாச்சு. எப்பயுமே கோல்டு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சரியாகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியாக. ஸோ அதனால் அவனுக்கு கொடுத்து கொஞ்ச நேரம் தூங்க வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து மாவு ஆட்டியாச்சு. என் மாவு இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது. காலையில் கிளம்புறதுக்குள்ளே என்ன செய்கிறது அப்படின்னு யோசித்து பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. அதனால் மாவு எப்பயுமே நம்ம கைவசம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால மாவு இன்னைக்கு காட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.